சைகல்னு ஒருத்தர், குர்பக்ஷ் சிங் தில்லாங்னு ஒருத்தர். வெரி குட். இதில் அந்த குர்பக்ஷ் சிங் தில்லாங்கிறவர் அப்போ நான் முதல்ல டப்பிங் பேச ஆரம்பித்த காலகட்டங்களில் அவர் இருந்தார். அப்போவே அவருக்கு ஒரு 82 வயசு இருக்கும். அவரை போய் இவர் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இங்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, நான் மெட்ராஸ் கேட்க போறேன்னு பார்த்தா அங்கே வந்து எடுத்துக்க அப்படின்ட்டார். அவர் மிலிட்டரி மேஜர் ஜெனரலாக இருந்தவர். ரைட். அவரை போய் இவர் பேட்டி எடுத்துட்டார். இங்கே வரும்போது பேட்டி எடுத்துட்டார். பேட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க இந்த ஜென்ரேட்டர் நாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்காக அவர் டப்பிங் கூப்பிட முடியாது. அப்போ இவர் என்ன பண்ணாரு, சரி நீங்க பேச முடியுமா அப்படின்னாரு. நான் போட்டு பார்த்தா அவர் வயசானவர், குரல்ல ஒரு சின்ன நடுக்கம் இருக்கு. கண்டிப்பா நார்த் இந்தியன் இங்கிலீஷ், ஆனா பிரிட்டிஷ் எடுத்து போராடணுன்ற அந்த ப்ரௌட்னஸ் இருக்கு வாய்ஸ்ல. இவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசணும். அவர் பேசியிருக்கிறார். ஆஃப்டர் த வார் பிரிட்டிஷ் வாண்டட் டு ட்ரை INA பீப்புள், த சர்வைவர்ஸ் ஹூ ஜாயின்ட் த இந்தியன் நேஷனல் ஆர்மி ஃப்ரம் த இந்தியன் ஆர்மி ஆஃப் த பிரிட்டிஷ் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். ஸோ நான் பேச ஆரம்பிச்சோன்னே இவர் சொன்னவில் வந்து சொன்னார், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னாரு. சரி ரைட்டு, நான் பேசுனேன். நல்லா கவனிக்கணும். After the war, British wanted to try INA people. The survivors who joined the Indian National Army from the Indian Army of the British. Well, Shanawasa's brother was there, my brother was there on the British side. We have to meet death, sure death, if we caught by the British government. அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு சின்ன வயசுலேயே வந்து இந்த ஒருத்தரை பார்த்து அவங்க மாதிரி நடிக்கிறது, மிமிக்ரி பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நடிகன் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து வருது. அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் திருமங்கனம்னு ஒரு ஊர், அங்கேருந்து நாராயணசாமின்னு ஒரு ஐயா ஒருத்தர் வந்து எங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. சின்ன வயசில் எனக்கு எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அந்த வயசில் எனக்கு என்னமோ சங்கீதம் சரியாக வரல போல் இருக்கு. சங்கீதமும் சரியாக வரல, படிப்பும் சரியாக வரல. அந்த நடிக்கணுன்ற எண்ணத்தில் இருந்தேன் இல்லையா. அதுக்கப்புறமா நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டுகளை பாட ஆரம்பிச்சு எனக்குள்ள அப்படியே நான் இப்போவும் காரில் போகும்போது நான் பாடிட்டு போகிறது. சின்ன வயசு இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் இருக்கும் கண்டிப்பாக. டெஃபினட்டாக யாரோட பாடல்கள் அதிகமாக நீங்கள் விரும்பி கேட்பீங்க, பாடுவீங்க? நிறைய வந்து எம்ஜிஆர் ஐயாவோட பாடல்கள், சிவாஜி பாவோட பாடல்கள். எந்தெந்த பாடல்கள் குறிப்பாக? அது நிச்சயமா எப்படி மறக்க முடியும், அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. அதாவது பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, அது எந்த வயசுல பாட்டீங்க? இல்லை அதை நான் யாரையும் பார்த்து பாடல. நீங்கள் வில்லங்கமாக கேள்வி கேட்கணும். எந்த வயசுல பாட ஆரம்பிச்சீங்க? இல்லை நீங்கள் எந்த வயசுல இசை கேட்டீங்கன்னு சொல்லி கேள்வி. அந்த ஓகே, அது 8 வயசுல பாவாடை. எனக்கு அது என்ன ஒரு நினைவு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 7-8 வயசுல கேட்டுக்கிறேன். அப்போ பாவாடை தாவணி அப்பவும் போட்டிருந்தாங்க பல பேர். பார்த்து எனக்கு 8 வயசு இருக்கும்போது பாவாடை தாவணி போடக்கூடாதுன்னு சட்டமா இல்லை, அவங்க போடுவாங்க. அந்த பாட்டு குறிப்பாக எதுக்கு? அது அர்த்தம் எனக்கு புரியாமே நான் கேட்டிருக்கேன் அந்த இசை. ஓஹோ, அந்த மெட்டு. ஆமா. அதே மாதிரி வந்து சின்ன பையலே செய்தி கேளுடா, இது கரெக்ட். இந்த பாட்டு நீங்க அப்புறம் வந்து நாடோடி மன்னல்ல வரும் இல்லையா, அந்த சும்மா கிடந்த நேரத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசதி கட்டி கரம்ப கொள்ளையில் வாய்க்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு சமயம் பார்த்து தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்காடு காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நிமிச்சம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம். அந்த மாதிரி வந்து இப்போ 4 பாட்டு சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு பாட்டு 2 லைனை பாடுங்களேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்தது பாடுறது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. வாவென்று கூறாமல் வருவதில்லையா காதல், தாவென்று கேளாமல் தருவதில்லையா. சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா. இன்பம் சுவையாக வளர்வதில்லையா. பாவா